Hi, hello friends, welcome to வீட்டு சமையல் யூடியூப் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலாக இந்த சமையல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த சேனல் ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எவ்வளோ ஃபுட் ரிவ்யூ சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க, ரெஸ்டாரண்ட்ஸில் போய் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. இது ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை, வீட்டில் வந்து என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அப்போ வந்து வீட்டில் வந்து சாதாரணமாக நம்ம இது சாப்பிட்ற சாப்பாடுகளை தான் நான் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்காங்க, ஆல்சோ வந்து இன்றைக்கி என்னுடைய வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்குது, அப்போ அதை நம்ம எப்படி செய்யலாம், ஆல்சோ வந்து அதோடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது, செஞ்சுருக்கிற பக்குவங்கள் கரெக்டு தானா, அதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், இந்த மாதிரிப்பட்ட ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோ ஃபர்தராக வந்து வீடியோஸ்லேயும் சரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு செய்யணும், அது வந்து எங்கள் அம்மா வந்து செய்வாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லி தருவேன். ஆல்சோ வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ எதனால அது வந்து டேஸ்ட்டாக இருக்குது, ஆல்சோ வந்து எது வந்து மெயினாக நம்ம அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதோடைய மசாலாஸ் சரி, இல்லைனா ஏதாவது என்ன ஸ்பெஷல், அந்த பொங்கலுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ தான் என்னுடைய சைட்லேருந்து என்னுடைய வியூ வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம், நம்ம அந்த பொங்கல் வந்து செஞ்சு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவும் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பை வந்து நம்ம வந்து எடுத்துக்கூடிய பருப்பு, அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து அரை கிளாஸ் அளவுக்கு வந்து நம்ம பருப்பு எடுத்துக்கிறோம். அந்த பருப்பை வந்து நம்ம வந்து வறுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பார்த்தீங்களா, அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், தண்ணி எதுவுமே விடாமல் வெறுசாக வந்து அதை வறுக்கணும். ஸோ அதை வறுக்கிறது வந்து குறிப்பாக வந்து கரியாமல் பார்த்துக்கணும். சிறுபைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த சிறுபைத்தம் பருப்பு தான் நம்ம வந்து அரை கிளாஸ் வந்து எடுத்துருக்கிறோம். அதை தான் இப்போ வந்து வறுத்துட்ருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரிசியும் வறுத்துக்கலாம், நீங்கள் ரெண்டையும் சேர்த்து வறுத்துட்டாலும் ஓகே தான். இது நான் இப்போ வந்து தனியாக வறுத்துக்கிறேன். அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அதே கடாயில் வந்து அரிசி வந்து வறுக்க போகிறோம். அதாவது ஒரு கிளாஸ் அரிசி நம்ம இப்போ எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஒரு கிளாஸ் அரிசியும் அரை கிளாஸ் பருப்பு தான் நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு கிளாஸ் அரிசி வந்து நம்ம வந்து இப்போ வறுத்துட்ருக்கிறோம். இதை நீங்கள் சேர்த்து வறுத்தாலும் ஓகே தான், அது ஆப்ஷன் தான், உங்களுடைய ஆப்ஷன் தான். கரிஞ்ச அந்த ஸ்மெல்லும் அவரோட கலரும் சேஞ்ச் ஆகிடாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து வறுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த அரிசியையும் பருப்பையும் தண்ணியில் நம்ம வந்து நல்லா அலசிடணும். நல்லா வந்து ஒரு அலசி அந்த தண்ணி வந்து நம்ம வந்து வடிகட்டி அதை வந்து வெளியே எடுத்துடணும். ஓகேங்களா, இதை 1-2 வாட்டி நீங்கள் வந்து அலசிக்கலாம். ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் அலசினீங்கன்னா அதில் நீட்டாக வந்து வாஷ் ஆகிரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து 2-3 அளவுக்கு பச்சை மிளகாய் இது மாதிரி நீளமாக வெட்டிக்குவோம். அதாவது இந்த பொங்கல் கூட நம்ம சேர்க்க வேண்டிய ஐட்டங்களில் ஒன்று தான் இந்த பச்சை மிளகாய். இது போக நம்ம வந்து இஞ்சியும் சேர்க்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஸோ இஞ்சி ஆல்ரெடி வந்து வெட்டி அதை வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து இதை மாதிரி ஒரு துண்டு இஞ்சியை வந்து எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி நறுக்கி அதையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குக்கர் வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து நெய்யை வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து கொஞ்சம் நெய் நம்ம சேர்த்துருங்க. அது வந்து உருகி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான ஐட்டங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம சேர்த்துக்குவோம். நெய் வந்து உருகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வந்து இனி வந்து என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம வந்து காயத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் போதும். பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து நம்ம வந்து இனி வதக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை வந்து வதக்கிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அது வதங்கினதும் நம்ம அரிசியும் பருப்பை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்து கலந்துக்கணும். ஸோ இந்த 1.5 கப்பு மிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து 5 கப் வந்து தண்ணி சேர்க்கணும். ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பொங்கல் வந்து நல்லா குலைவாக இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி குலைவாக வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து 5 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். அதாவது நம்ம வந்து எந்த கப்பில் வந்து இந்த அளவை எடுத்தோமோ அதே கப்பிலே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து எடுத்த அதே கப்லேயே நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இனி நம்ம வந்து இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு உப்பு நம்ம வந்து சேர்க்கணும். உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா குக் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. உப்பு சேர்த்து அந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியமில் வைங்க. ஓகேங்களா? அதாவது சிம்லேயும் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நீங்கள் வந்து வேக விட்டுறணும். கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் எப்பவுமே நல்லா குழைவாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? அந்த டேஸ்ட் நம்ம நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறது தேவையான சாதனங்கள் இந்த 3. ஓகேங்களா? அதாவது கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஜீரகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு. ஓகேங்களா? ஸோ இது 3 தான் நம்ம வந்து இப்போ வந்து தாளிக்கிறோம். இது நெய்யில் வந்து இது நம்ம வதக்கி அதை வந்து நம்ம வந்து இனி பொங்கல் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த பொங்கல் இப்போ ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம வந்து இது தாளித்து நம்ம சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம். அந்த நெய் வந்து கொஞ்சம் உருகுனதும் இனி நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து போட போகிறோம். ஸோ நெய் வந்து சூடானதும் நம்ம வந்து முந்திரி பருப்பை சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ வந்து முந்திரி பருப்பு வந்து இது வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடியது வந்து கோல்டன் கலரில் அது வந்து மாறும். அது மாறினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தனியாக வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய சாதனங்கள் நம்ம சேர்க்கணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வரும்போது இந்த முந்திரியை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதே நெய்லேயே மற்ற சாதனங்கள் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்ப்போம். கருவேப்பிலையிலேருந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து இதில் போட போகிறோம். இப்போ கருவேப்பிலை நல்லா வந்து இதாகுது. இப்போ நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல இல்லைனா ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ நல்ல போதும். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்ல மிளகு எடுத்து இதை கூட சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த முந்திரியையும் வதக்கி எடுத்திருந்த முந்திரியையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அதெல்லாம் நல்ல மிளகெல்லாம் சேர்த்து தாளிச்சிருக்கோம்ல, அதை வந்து நம்ம இப்போ வந்து பொங்கலை வந்து எடுத்துட்டோம். ப்ரெஷர் குக்கர்லேருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பொங்கலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து போட்டு கிண்டிடணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இது கூட கொஞ்சம் கூட வந்து நெய் வந்து நீங்கள் சேர்த்துட்டு மறுபடியும் கிண்டிங்கன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வந்து ரெடியாக இருக்குது. பிளேட்டில் நம்ம வந்து பொங்கல் வந்து எடுத்துட்டோம். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் சாம்பாரும், ஓகேங்களா, அப்புறம் கொஞ்சம் சட்னியும் சேர்த்துக்கலாம். ஸோ சாம்பார் இப்போ சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? பார்க்குறீங்க. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் பொங்கல் வந்து செய்கிறீங்கன்னா சாம்பார் மட்டுமோ இல்லைனா சட்னி மட்டுமே சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா வந்து அது டேஸ்ட் வந்து நீங்கள் சாம்பாரும் சட்னி ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து வரும். ஸோ நம்ம இப்போ ரெண்டையுமே சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பார் ப்ளஸ் சட்னி இந்த ரெண்டுமே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இது வந்து நம்ம வந்து முந்திரியெல்லாம் சேர்த்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. மனம் வந்து அதை ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். சூடாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து குறை நிறைகள் இருந்ததுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து சாப்பிட்ற அதே பொங்கலோட டேஸ்ட் வந்து இதில் வருது. ஸோ வீட்டு சமையல்லே வந்து நம்ம இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து பண்ணுறது பெரிய விஷயம்னு சொல்லலாம். இதில் இருக்கிற அந்த முந்திரி வந்து எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கனாலே அது போதுமான அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த முந்திரி வந்து தாராளமாக போதும். அதுபோக நீங்கள் வந்து சேர்க்குறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். அந்த செய்முறைகள் எப்படிங்கிறதும் பார்த்தோம். அந்த முந்திரியும் அந்த நல்ல மிளகும் வந்து கடிபடும் போது ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்குது. அது கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நல்ல மிளகு வந்து ஓரளவு குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதை இடித்து கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதை வந்து சிலர் வந்து அதிகமாக விரும்புவீங்க. சாம்பார் அண்ட் சட்னி வந்து அதிகமாக சேர்க்க விரும்புவீங்க. சிலர் வந்து கம்மியாக சேர்ப்பாங்க. நான் எப்போவுமே வந்து அதிகமான அளவுக்கு தான் குழம்புகளை வந்து நான் சேர்ப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நல்லா குழைய வச்சு நல்லா அதிகமாக இப்போ குறிப்பாக வந்து பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக வந்து சாம்பார் சட்னியை வந்து சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அதிகமான அளவுக்கு நீங்கள் வந்து சாம்பார் சட்னி எடுத்துக்கோங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து வீட்டு சாப்பாடு தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக நம்ம சேர்த்துருக்க அந்த பச்சை மிளகா அந்த அரிசி கூட சேர்ந்து நம்ம வேகும்போது லைட்டான ஒரு காரத்தன்மை கொடுக்கும்.
அது மிக மிதமான காரத்தன்மை தான் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமான அளவு கொடுக்காது. அது கூட நம்ம சேர்த்துருக்க அந்த நல்ல மிளகு வந்து கடிபடும்போது நல்ல ஒரு காரமும் நல்ல ஒரு ஒரு அந்த சூடோட சேர்ந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப ஒரு இந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்குது. பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. ரொம்ப குழையவும் இல்லை, அதிகமான அளவுக்கு ரொம்ப குழகுலன்னு தண்ணியாகவும் இல்லை, ஆல்சோ வந்து ரொம்ப அளவுக்கு ஹார்டாகவும் இல்லை. கரெக்டான ஒரு பக்குவத்தில் வந்து பொங்கல் நமக்கு கிடச்சிருக்குது. இது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப குழையாமல் இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது, ஆல்சோ நல்லா குழஞ்சி ரொம்ப குழகுலன்னு வந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு தான் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்டாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு தாராளமாக போதும். 4லேருந்து 5 பேர் வரைக்கும் திருப்தியாக சாப்பிட்றதுக்கு அளவாக இருக்கும். அங்கங்கே உங்களுக்கு அந்த முந்திரி பருப்பு கடிபடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ வந்து அதோடைய டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இனி ஃபர்தராக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங். நம்ம சேனலில் வந்து இதோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரணும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.